Vanakkam and welcome to CoinQ. Give a man a fish and you feed him for a day. Teach a man to fish and you feed him for a lifetime. இந்த ஃபேமஸான ப்ராவர்ப் சொல்கிற மாதிரியே நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு அளவுக்கு அதிகமான ஆசெட்டை க்ரியேட் பண்ணி வச்சாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரல அப்படின்னா இட்ஸ் வேர்த் ஆஃப் நத்திங். ஸோ இந்த இம்பார்ட்டண்டான லைஃப் ஸ்கில்லான மணி மேனேஜ்மெண்ட்டை உங்கள் கிட்ஸ்க்கு எப்படி சொல்லித்தரது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட கிட்ஸை பணம் சம்பாதிக்க என்கரேஜ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போதோ, இல்லை ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கினாலோ, இல்லை எக்ஸாம்ஸில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு வரலாம். அதோட அவங்களோட பர்த்டேஸ்க்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் அமௌண்ட்டையும் எல்லாத்தையும் சேர்த்து சேவ் பண்ணி வைக்க ஒரு அழகான உண்டியல் வாங்கித்தாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு வேலை செஞ்சால் தான் காசு கிடைக்கும் அப்படிங்கிற தாட் புரிய வரும். செகண்ட் ஒன், சேவ் பண்ண அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரணும். நீங்கள் வாங்கி கொடுத்த உண்டியலில் ஒரு ரீசனபிளான அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறமா பர்சனலாக அவங்கள பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க பேர்லேயே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொல்லித்தருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு லிக்விட் ஃபண்ட் இல்லைன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் டீச் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவங்களுக்கு காசை வச்சு தான் காசை டபுள் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பவர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய வட்டியை யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபேவரட்டான பொருளை நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். இதன் மூலமாக நமக்கு தேவையான பொருளை அப்போவே வாங்காமல் அதை சேமித்து அதிலிருந்து தான் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். தேர்ட் ஒன், எப்படி ஸ்மார்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. அதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக அப்போவே வாங்காமல் அதுக்குன்னு எப்போ ஆஃபர்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணி அப்போ வாங்கும்போது அந்த பொருளோட விலை கம்மியாகிறதையும், அண்ட் அந்த பொருள் தேவையில்லாதப்போ, அதாவது அதோட ஆஃப் சீசனில் வாங்கும்போது நம்மளுக்கு கம்மி விலையில் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரணும். இதன் மூலமாக எப்படி ஸ்மார்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன்னாக இருக்கிறது எது குட் டெப்ட் எது பேட் டெப்ட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் டீச் பண்ணணும். ஸோ குட் டெப்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ், அதாவது லைக் எஜுகேஷன், ஒரு புது சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவான பர்பஸஸ்க்கு நீங்கள் ஓகே கடன் வாங்கி அதை செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும், தேவையில்லாதது அதாவது லெஷர் ஆக்டிவிட்டி, எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்குறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறது எல்லாமே பேட் டெப்ட் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துடணும். இந்த 4 ஹேபிட்ஸையும் நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு மறக்காமல் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பெரியவங்களாக வரும்போது மணி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி சொன்ன இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் இருக்கக்கூடிய உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் கொலீக் மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.